வணக்கம். முந்திய முதல் நடு இறுதியுமானாய் மூவரும் அருகிலர் யாவர் மற்றறிவார் பந்தனை விரலியும் நீயும் நின்னடியார் பந்தனை விரலியும் நீயும் நின்னடியார் பழங்குடில் தோறும் எழுந்தருளிய பரனே செந்தழல் புரை திருமேனியும் காட்டி திருப்பெருந்துறையுரை கோயிலும் காட்டி அந்தணனாவதும் காட்டி வந்தாண்டாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே. ரொம்ப அழகா மார்கழி மாதம் 28ஆம் நாள் மாணிக்க வாசக பெருமான் சிவபெருமானுடைய பெருமைகளை எல்லாம் பாடி திருப்பள்ளி எழுச்சி பாடுறார். எப்படி தெரியுமா? ஆரமுதாக விளங்கக்கூடிய சிவபெருமானே, மெல்லிய விரல்களை கொண்ட பார்வதி தேவியோடு பழைய அடியவர்களுடைய இல்லத்திலே போய் காட்சி தரக்கூடிய சிவபெருமானே, நடுநாயகமாக விளங்கக்கூடியவனே, முதலும் முடிவாக இருக்கக்கூடியவனே, யாருக்கும் அவ்வளவு எளிதா நீ காட்சி தரல. அந்த பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் கூட காட்சி தராத நீ நெருப்பு பிழம்பாக காட்சி கொடுத்தாய். எங்களுக்கு திருப்பெருந்துறை கோயிலை காமிச்ச, என்னை அந்தணனாக வந்து ஆட்கொண்டாய். இப்படி எல்லாம் அல்ல பரம்பொருளான நீ சீக்கிரம் எழுந்து வந்து உன்னுடைய அருளை எனக்கு தரமாட்டாயா அப்படின்னு ரொம்ப அழகா மாணிக்க வாசக பெருமான் உருகி உருகி பாடியிருக்கார். ஒரு முறை ஒரு பக்தன் என்ன பண்ணினா சாமியார் கிட்ட போனான். அவர் ஒரு லிங்கத்தை கொடுத்து இதை வச்சு பூஜை செய்ய அப்படின்னு சொன்னாரு. அப்ப அவன் கேட்டான், இந்த உலகத்திலேயே பெருசு இந்த லிங்கம் தானா அப்படின்னு கேட்டான். உடனே அந்த சாமியார் சொன்னாரு, இந்த லிங்கத்தை விட வேற ஏதாவது உனக்கு பெருசுன்னு பட்டுதுன்னா அதை வச்சு பூஜை பண்ணு அப்படின்னார். உடனே இந்த லிங்கத்தை வச்சு பூஜை பண்ணும்போது நிறைய நெய்வேத்திய பொருள்கள்லாம் வச்சிருந்தா அந்த வழியா ஒரு எலி வந்தது, அந்த பொருளை சாப்பிட்டுது. ஆஹா, நெய்வேத்திய பொருளையே ஒரு எலி சாப்பிட்டுடுச்சே, எலிதான் உலகத்துல பெருசுன்னு எலியை வச்சு பூஜை பண்ண ஆரம்பிச்சான். ஒரு நாள் அந்த எலியை பூனை துரத்துச்சு. எலிய பூனையே துரத்துதே, அப்ப பூனை தான் உலகத்திலேயே பெருசு அப்படின்னு பூனையை வச்சு பூஜை பண்ண ஆரம்பிச்சான். ஒரு நாள் அந்த பூனைய நாய் துரத்துச்சு. அப்பா, பூனையவே நாய் துரத்துதே, இந்த உலகத்திலேயே பெருசு நாய் தான், நாயை வச்சு பூஜை பண்ணான். இந்த நாய் என்ன பண்ணுச்சு, ஒரு நாள் இந்த பக்தன் வீட்டு அடுக்கலைக்கே போய் அவன் வீட்டு சாப்பாட்டை எடுத்து சாப்பிட்டது. உடனே அவன் மனைவி என்ன பண்ணா, என்ன தைரியம் இருந்தா என் வீட்டு அடுக்கலைக்குள்ள வருவ அப்படின்னு அந்த நாயோட காடை உடைச்சா. நாயோட காலையை உடைச்சிட்டாலே நம்ம மனைவி, அவதான் உலகத்துல பெருசுன்னு மனைவியை வச்சு பூஜை பண்ண ஆரம்பிச்சான். ஒரு நாள் என்ன ஆச்சு, மனைவி அவனுக்கு ஒழுங்கா சோறு போடல, கோவம் வந்துட்டது, மனைவியை ஓங்கி ஒரு அடி அடிச்சான். அப்பதான் யோசிச்சான், ஐயோ நான் நம்மளை கையோங்கி அடிக்க காரணம் என்ன? பசி. பசிக்கு காரணம் என்ன? வயிறு. அப்போ வயிறு நிறைய யாரு உணவு கொடுக்குறாங்களோ அவங்க தான் இந்த உலகத்துல பெரியவங்க அப்படின்னு அன்னைக்கு அவன் நினைச்சானா. உண்மையிலேயே இந்த உலகத்திலேயே சிறந்த அறம் சோறிடுகிற அறம். அதனால்தான் சிவனடியார்கள் எல்லாம் இல்லத்திற்கு வரும்போது இனிய அமுது படைத்தார்கள் சிவத்தொண்டர்கள் என்று சொன்னா அங்கதானே சிவபெருமான் இருக்காரு. எங்கேயெல்லாம் அன்பு நிறைந்திருக்கிறதோ அங்கேயெல்லாம் சிவபெருமான் இருக்கிறார். அதனால இந்த மார்கழியில நிறைந்த அன்போடு நிறைந்த மனதோடு எம்பெருமானுடைய பெருமைகளை எல்லாம் பாடி வழிபடுவோம், அவருடைய பேரருளை பெறுவோம். நன்றி, வணக்கம்.